வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் 2019 ஜனவரி மாதம் 24ஆம் தேதிக்கு உண்டான முக்கிய நடப்பு நிகழ்வு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வெற்றிக்கணி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் சிம்பிள் ஒன்று காட்டும், அதை கிளிக் பண்ணுங்க. முதல் நடப்பு நிகழ்வு, சென்னையில் எந்த ஆண்டு முதலாக உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது? மேலும் அம்மாநாட்டில் 2,42,000 கோடி அளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. 2015. கடந்த 2000 முதல் 2018 வரை தமிழகத்துக்கு வந்த அந்நிய நேரடி முதலீடு 27,953 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். இதில் 75% அதிகமான முதலீடுகள் கடந்த 7 ஆண்டுகளில் செய்யப்பட்டதாகும். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் நோக்கம் என்ன? அதாவது தமிழகத்தில் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் 2வது உலக முதலீட்டாளர் மாநாட்டின் நோக்கம் தமிழகத்தில் தொழில் முதலீடுகளுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதும் அதிக முதலீடுகளை ஈர்ப்பதுமாகும். இந்தியாவில் தமிழகமானது மற்ற மாநிலங்களை விட பொருளாதார வலுமிக்க மாநிலங்கள் பட்டியலில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 2ஆம் இடம். இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகத்தின் பங்கு எத்தனை சதவீதமாகும்? 8.4%. தமிழகத்தில் தொழில் தொடங்குவதை எளிமையாக்கும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள சட்டம் என்ன? தமிழ்நாடு வணிக எளிமையாக்குதல் சட்டம் 2018. தமிழகத்தில் துறை விரிவாக்கத்துக்கு ரூபாய் 12,000 கோடி முதலீடு செய்ய உள்ள குழுமம் எது? அதானி குழுமம். ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் என்ற பாரதியாரின் பாடலுடன் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தொடங்கியது. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சென்னை சோழிங்கநல்லூரில் அமைக்கப்பட்டுள்ள ஃபோர்டு நிறுவனத்தின் சர்வதேச ஆராய்ச்சி மையத்தை திறந்து வைத்தார். 1 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையிலான புதிதாக வடிவமைக்கப்பட்டுள்ள தமிழக அரசின் வானூர்தி இராணுவ தளவாட உற்பத்தி கொள்கையை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராம் வெளியிட்டார். இந்த கொள்கையின்படி 10 ஆண்டுகளில் 1 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.5% உள்ளது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராம் கூறியுள்ளார். தமிழகத்தில் எங்கு 250 ஏக்கர் பரப்பளவில் வானூர்தி மற்றும் பாதுகாப்பு பூங்கா அமைக்கப்பட்டிருந்ததை அடுத்து தற்போது அது 700 ஏக்கராக விரிவுபடுத்தப்பட உள்ளது. ஸ்ரீ பெரும்புதூர். சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் 122வது பிறந்த தினத்தை ஒட்டி டெல்லி செங்கோட்டையில் போஸ் அருங்காட்சியகத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். போஸ் அருங்காட்சியகம் இந்திய வரலாறு மற்றும் கலாச்சாரம், ஆசாத் ஹிந்த் போஜ் குறித்த 4 அருங்காட்சியகங்களை திறந்து வைத்த மோடி இந்த 4 அருங்காட்சியகங்களும் இணைந்த வளாகம், அதாவது கிராந்தி மந்திர், புரட்சி கோயில்கள் என்று அழைக்கப்படும் என கூறியுள்ளார். உலகில் முதல் முறையாக ராக்கெட்டின் இறுதிக்கட்ட நிலையான PS-4 இன்ஜின் மூலம் கலாம்சாட் நிலைநிறுத்தப்பட உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஆதார் விவரம் திருத்த கட்டணத்தை ரூபாய் 30 50 UIDAI நிறுவனம் உயர்த்தியுள்ளது. சென்னையில் 10வது இந்து ஆன்மீக மற்றும் சேவை கண்காட்சி 2019 ஜனவரி 29 தொடங்கப்பட உள்ளது. மத்திய இடைக்கால நிதியமைச்சராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? பியூஷ் கோயல், ரயில்வே துறை அமைச்சர். தமிழக உயர்நீதிமன்றங்களில் காணொளி காட்சி வசதி தொடங்கி வைக்கப்பட்ட நாள் என்ன? 23/1/2019. ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக மாநில அளவில் செயல்பட்டு வரும் தீர்ப்பாயங்களில் வழங்கப்படும் தீர்ப்பு குறித்து
திருப்தி இல்லை என்றால் மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் அமைப்பதற்கு மத்திய அரசு 23/1/2019 ஒப்புதல் வழங்கியுள்ளது. மேலும் இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சரவையானது கடந்த 23/1/2019 சார்க் நாடுகளுக்கு இடையேயான கரன்சி பரிமாற்றத்திற்காக ரூபாய் 28,527 கோடியை ஒதுக்கீடு செய்ய ஒப்புதல் வழங்கியுள்ளது. 2022ஆம் ஆண்டுக்குள் நாடு முழுவதும் உள்ள 22,000 வேளாண் பொருள் சந்தைகளை மின்னணு முறையில் இணைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய வேளாண்மை துறை அமைச்சர் ராதா மோகன் சிங் தெரிவித்துள்ளார். மேலும் தேசிய மின்னணு வேளாண்மை சந்தை எனப்படும் இந்த திட்டத்தில் ஏற்கனவே 585 சந்தைகள் இணைக்கப்பட்டுள்ளன. 2020ஆம் ஆண்டிற்கான அமெரிக்காவின் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட முதல் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் யார்? கமலா ஹாரிஸ். அதுக்கடுத்து பாதுகாப்பு மேலாண்மையை ஏற்படுத்தவும் சிறந்த பாதுகாப்பு முறைகளில் பாதுகாப்பு பயிற்சி அளிக்கவும் சுரங்க பாதுகாப்பை மேம்படுத்த மத்திய அமைச்சரவை எந்நாடுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஒப்புதலை வழங்கியது? ஆஸ்திரேலியா. சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகத்தின்படி இந்தியாவானது 2019ஆம் ஆண்டில் பாலைவனமாதலை தடுப்பதற்கான ஐக்கிய நாடுகள் ஒப்பந்தத்தின் உறுப்பினர்கள் மாநாட்டில் எத்தனையாவது பதிப்பை நடத்த உள்ளது? 14வது பதிப்பு. புரோகேம் என்ற சர்வதேச நிறுவனத்தால் ஜனவரி 20, 2019 நடைபெற்ற 16வது டாடா மும்பை மராத்தான் போட்டிக்கான நிகழ்ச்சி தூதுவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? MC மேரிகோம். மத்திய நிதியமைச்சகம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையை தயாரிக்கும் முறை பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த சுட்டறையில் எந்த வார்த்தையை தொடங்கியுள்ளது? உங்கள் பட்ஜெட்டை அறியவும். இந்திய தேசிய ராணுவம் என்ற படைப்பிரிவை ஏற்படுத்தி நாட்டின் விடுதலைக்கான ஆயுத போராட்டத்தை தொடங்கிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் எத்தனையாவது பிறந்த நாள் அண்மையில் கொண்டாடப்பட்டது? 122. லாசா காய்ச்சல் என்று ஒரு வகை நோய் உலகின் எந்த நாட்டை தற்போது பரவலாக தாக்கி வருகின்றது? நைஜீரியா. 2019 டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் எந்த நாட்டின் அதிபர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார்? சிரில் ராமபோசர், தென்னாப்பிரிக்கா. மடகாஸ்கரின் புதிய ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆண்ட்ரோ ராஜோலினா. ப்ராஜெக்ட் ரிவைவ் என்ற திட்டத்தின் மூலம் கைத்தறி நெசவாளர்களுக்கு உதவ மைக்ரோசாப்ட் நிறுவனம் தொடங்கிய இணையதளம் என்ன? revive.in அப்படிங்கிறது. விஜயநகரம் என்ற இடத்தில் நடைபெற்ற பெண்கள் தேசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்றவர் யார்? லவ்லினா. ஸ்டீல் 2019 கண்காட்சி மற்றும் மாநாடு எங்கு நடைபெற்றது? மும்பை. அண்மையில் அருணாச்சல பிரதேசமானது எந்த திருவிழாவை மாநில விழா என அறிவித்துள்ளது? பாக்கி பாவா ஹார்ன்பில். பிளமிங்கோ திருவிழா அண்மையில் எங்கு கொண்டாடப்பட்டது? ஆந்திரா புலிகாட் ஏரி. உலக போட்டி திறமை குறியீடு NSEAD வணிக பள்ளி டாடா கம்யூனிகேஷன் மற்றும் அடக்கோ குரூப்புடன் இணைந்து வெளியிட்டதில் இந்தியா பெற்றுள்ள இடம் என்ன? 80. பிரதர்ஹுட் த்ரோ யோகா என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? M. வெங்கைய நாயுடு. 2019 எந்த தேதியிலிருந்து மருந்தகங்களில் விற்கப்படும் மருந்து மாத்திரைகளுக்கு கட்டாயம் பார்கோடு அச்சிட வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டது? ஏப்ரல் 1. காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழ்நாடு சர்வதேச அளவில் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? 9வது இடம். சிட்டி மொமெண்டம் இண்டெக்ஸ் ஆய்வறிக்கையின்படி உலகின் வேகமான நகர்ப்புற வளர்ச்சியை கண்டு வரும் நகரங்களின் பட்டியலில் சென்னை பிடித்துள்ள இடம் 7. நாடு முழுவதும் அதிக அளவில் பிளாஸ்டிக் கழிவுகளை வெளியிடும் நகரங்களில் சென்னை பெற்றுள்ள இடம் என்ன? 1. தற்போது நடைமுறையில் உள்ள ஏப்ரல் முதல் மார்ச் வரையிலான நிதியாண்டு மாற்றம் செய்யப்பட்டு எந்த மாதத்திலிருந்து எந்த மாதம் வரையிலான நிதியாண்டு விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது? ஜனவரி to டிசம்பர். இது போன்ற நடப்பு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள வெற்றிக்கணி TNPSC யூடியூப் சேனலை பார்க்கவும்.
மேலும் கூடுதல் நடப்பு நிகழ்வுகள் PDF வடிவில் தங்களுக்கு வேண்டுமெனில் வெற்றிக்கனி வாட்ஸ்அப் ஜாயினிங் நம்பரில் இணையவும். நன்றி, வணக்கம்.